அமெரிக்க பணம் அப்படின்றது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய நாடுகளுடைய அரசாங்கங்கள் என்ன முடிவை எடுக்கணும் அப்படின்றத தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துக்கிட்டு இருந்தது, இருந்துக்கிட்டும் இருக்கு. அதாவது அமெரிக்காவினுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு எதிராக யாராவது செயல்பட்டாங்க அப்படின்னா, இந்த அமெரிக்க பணம் அவங்களுக்கு எதிராக அவங்க நாட்டுக்குள்ளேயே பிரச்சாரம் பண்ண ஆரம்பிக்கும். அதை யுஎஸ்எய்டு அப்படின்ற பேரில் அமெரிக்கா இந்த உலகம் முழுக்க கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. உதாரணத்துக்கு நம்ம பங்களாதேஷ் எடுத்துக்கிடலாம். அமெரிக்காவோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு எதிராக செயல்பட்டதுனால ஷேக் ஹசீனாவுடைய அரசாங்கமே தவிடுபடி ஆகிச்சு. ஸ்ரீலங்காலையும் அப்படிதான், பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இம்ரான் கான் அரசாங்கமும் அப்படிதான். இந்த யுஎஸ்எய்டு அப்படின்றத இப்போ அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிப்பாட்டியிருக்காரு. அவர் நிப்பாட்டினதனுடைய நேரமோ என்னமோ தெரில, இதை பற்றின நிறைய டார்க் சைடு இன்ஃபர்மேஷன் இப்போ வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. அதை வெளியே விட்டது யார் அப்படின்னா, மார்க் பென்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இதில் வேலை பார்த்த முன்னாள் அமெரிக்க அரசு அதிகாரி தான். இவர் என்னவா இருந்தார் அப்படின்னா, டெப்யூட்டி அசிஸ்டன்ட் செக்ரட்டரி ஆஃப் இன்டர்நேஷ்னல் கம்யூனிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அமெரிக்க அரசாங்கத்தில் 2020 21 வரை வேலை பார்க்காரு. இவர் தான் இதை பற்றின டார்க் சைடான இன்ஃபர்மேஷனை ஒரு எக்ஸாம்பிளாக 2 கண்ட்ரியை வச்சு சொல்லியிருக்காரு. ஒன்று இந்தியா, இன்னொன்று பங்களாதேஷ். இவங்க இதை எப்படி பண்ணுதாங்க அப்படின்னா, ஒன்று மீடியா சென்சார்ஷிப், இன்னொன்று மீடியா கண்ட்ரோல். மீடியா சென்சார்ஷிப் அப்படின்னா என்ன? இந்த உலகம் முழுக்க பொதுவாக ஒரு ஊடக நிறுவனத்தை என்ஜிஓ அப்படின்ற பேரில் நிறுவ வேண்டியது. அந்த நிறுவனத்துக்கு அமெரிக்காவுடைய இன்ட்ரெஸ்ட், அதாவது யுஎஸ்எய்டு மூலியமாக $1 பில்லியன் ஃபண்டாக கொடுக்க வேண்டியது. அவங்க மூலியமாக ஆப்பிரிக்க நாடுகள், மேற்காசிய நாடுகள், கிழக்காசிய நாடுகள் இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஃபண்டை கொடுக்க வேண்டியது. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய அரசாங்கம் அமெரிக்கா சொல்கிறதெல்லாம் கேட்டு தலையாட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, சரி ஓகே அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க. அதுவே ரொம்ப ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட்டாக, ரொம்ப ஸ்டேபிளான கவர்மெண்ட்டாக, அந்த நாட்டுக்கு என்ன தேவை அப்படின்றத முடிவு எடுத்து அமெரிக்காவோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கேட்காம போகக்கூடிய ஒரு அரசாங்கமாக இருந்தால், அவங்கள எப்படி டீஸ்டெபிலைஸ், அதாவது அவங்களுடைய ஸ்திரத்தன்மையை எப்படி இழக்க வைக்கிறது, அந்த அரசாங்கத்தை மக்கள் பிரச்சனையை கிளப்பி எப்படி வீக்கான அரசாங்கமாக காமிக்க வைக்க வேண்டியது. அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் ஒருவேளை அது டெமோக்ரஸி கவர்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா, அவங்கள எப்படி ஆட்சியை விட்டு துரத்துறது. ஒருவேளை எலெக்ஷன்லேயும் தப்பி தவறி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா, மக்கள் போராட்டத்தை எழுப்பி அந்த அதிபரோ இல்லை பிரதமர் வீட்டுக்குள்ளேயோ ஆயிரக்கணக்கான பேர் உள்ளே போய் சூறாடி ஒரு மிகப்பெரிய புரட்சி மாதிரி பண்ணி அவங்கள கவிழ்க்கிறது. உதாரணத்துக்கு நம்ம பங்களாதேஷ் எடுத்துக்கிடலாம். இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த யுஎஸ்எய்டு மிகப்பெரிய அளவில் உதவி இருக்கிறதா இந்த மைக் பென்ஸ் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. மீடியா சென்சார்ஷிப். சென்சார்னா என்ன? இப்போ ஒரு படம் தேட்டருக்கு வருது அப்படின்னா, அதை ஒரு சென்சார் அப்படின்னு பண்ணுவாங்க. இந்த படத்துக்கு யூ சர்டிஃபிகேட் கொடுக்கணுமா, இல்லை ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கணுமா அப்படின்றத முடிவு பண்ணுவாங்க. ஆனால் அதுவே வாட்ஸ்அப் மெசேஜ், இன்ஸ்டாகிராம், யூடியூப் வீடியோஸ், டிஜிட்டல் மீடியாஸ், ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ், இதில் வரக்கூடிய செய்திகளுக்கெல்லாம் சென்சார் அப்படின்றதே கிடையாது. ஆனால் இந்த யுஎஸ்எய்டு மூலியமாக உருவாகியிருக்கக்கூடிய புது புது ஃபேக்ட் செக் நிறுவனங்கள் அப்படின்னு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இப்போது இந்த ஃபேக்ட் செக் நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு செய்தி வருது மக்களிடையே பரவிக்கிட்டு இருக்குது அப்படின்னா, அந்த செய்தி உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்கிறது தான் இவங்களுடைய வேலை அப்படின்னு நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அதுதான் கிடையாது. இவங்க இந்த யுஎஸ்எய்டு மூலியமாக பெரும்பான்மையானவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவிலையும் நிறைய பேர் ஃபேக்ட் செக் அப்படின்ற பேரில் செயல்படுறதா இந்த மைக் பென்ஸே சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, இப்போ இவங்க வரக்கூடிய, அதாவது அரசாங்கத்தை பற்றி பாசிட்டிவான செய்தி, ஒரு நாட்டை ஒரு பிரதமரோ இல்லை இந்தியாவே மோடி ஆள்றார் அப்படின்னா அவர் பண்ண சாதனைகள், இஸ்ரோ பண்ண சாதனைகள், இந்தியா வெளியுறவுத்துறையில் சாதித்த மிகப்பெரிய மைல்ஸ்டோன் அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே மக்கள்கிட்ட போகாமல் சென்சார் பண்ணி தடுத்து நிப்பாட்ட வேண்டியது. ஒருவேளை அது பரவுச்சு அப்படின்னா இது ஒரு மிஸ்இன்ஃபர்மேஷன், நாங்கள் ஃபேக்ட் செக் பண்ணதில் இது பொய் அப்படின்னு அதை பரப்பி மக்களை நம்ப வைக்க வேண்டியது. அதே நேரத்தில் அரசாங்கங்களுக்கு எதிரான செய்திகள் வந்துச்சு அப்படின்னா அதை மிகப்பெரிய அளவில் ப்ரொபகண்டா பண்ணி நாடு முழுக்க பரப்ப வேண்டியது. இதையே தான் இவங்க யுஎஸ்எய்டை சம்பளமாக வாங்கிக்கிட்டும் ஒரு மத்தியஸ்தமான நிறுவனத்தை வச்சு அதுக்கு கீழே 70,000-80,000 ஜேர்னலிஸ்ட்டுன்னு இவங்க மூளை செலவை பண்ணி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் வேலைக்கு அமர்த்தி இவங்களுடைய ப்ரொபகண்டா, இவங்களுடைய அந்த பிரச்சாரத்தை அவங்க மூலியமாக பண்ண வைக்க வேண்டியது. இதன் மூலியமாக இந்தியாவில் இவங்க 6.5 கோடி பேரை ரீச் பண்ணியிருக்கிறதா அவங்களே சொல்லுதாங்க. இதை எல்லாத்தையுமே இந்த மைக் பென்ஸ் அப்படின்றவர் போட்டு உடச்சிருக்காரு. அவருடைய ட்விட்டர் ஹேண்டிலாக இருக்கட்டும், அவர் இப்போ அமெரிக்க அரசாங்கத்தில் வேலையை விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் ஃபார் ஃப்ரீடம் ஆன்லைன், எஃப்எஃப்ஓ அப்படின்னு ஒரு டிஜிட்டல் மீடியாவை நடத்திக்கிட்டு இருக்காரு. அதில் இந்த மீடியா சென்சார்ஷிப்புக்கு எதிரான மிகப்பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணுறாரு. அவருடைய எக்ஸ் வலைதளம், அவருடைய இந்த மீடியா, இதில் எல்லாத்துலேயுமே இந்த மீடியா சென்சார்ஷிப் யுஎஸ்எய்டு வழியாக, அதாவது அமெரிக்க பணத்தின் வழியாக ஒரு நாட்டினுடைய அரசாங்கத்தை கவிழ்க்கிறதுக்கு எப்படியெல்லாம் உதவுது அப்படின்றத போட்டு உடச்சிருக்காரு மனுஷன். அதுதான் இன்றைக்கி உலகம் முழுக்க பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு.
இந்தியாவுல அதோட மட்டும் இல்லாம, வரக்கூடிய மிஸ்இன்ஃபர்மேஷன இவங்களுக்குள்ளேயே டிஸ்கஸ் பண்ணி, அத ஒரு பெரிய செய்தியாக்கி, அத தொடர்ந்து விவாதம் பண்ணி, மக்களிடையே கொண்டு போய் சேர்த்து, அரசாங்கத்த டீஸ்டபிலைஸ் பண்ணக்கூடிய வேலையா பார்த்துருக்காங்க. இது 2019ல இத ஸ்டார்ட் பண்ணதாகவும், அதுக்கப்புறம் 2020, 21ல ட்ரம்ப்புக்கும் மோடிக்குமான உறவு அந்த நேரத்தில வலுவடைஞ்சதின் காரணமா, இந்தியாவுல இந்த மிஷன் கொஞ்சம் செயலிழந்து போனதாகவும் சொல்லப்படுது. அத சொன்னதும் இந்த மைக் பென்ஸ் தான். இதுக்கு இவர் ஆதாரங்களையும் 100% இது உண்மை அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. ஏன்னா, இதில இவரு முன்னாடி வேலை பார்த்தாரு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. ஆனா, பங்களாதேஷ பொறுத்தளவுக்கு இவங்களுடைய பிரச்சாரம் ஜெயிச்சிருச்சு. தேர்தல்ல வலுவான முறையில ஜெயிச்சு வந்த ஷேக் ஹசீனாவுடைய அந்த அரசாங்கத்த மக்கள் போராட்டத்தின் மூலியமா அவங்கள விரட்டி இப்ப இந்தியாவுக்கே அடிச்சு பத்தி, அங்க அமெரிக்க ஆதரவு அரசாங்கமான முகமது யூனுஸ், அதாவது அமெரிக்காவுல இருந்த இதுக்கு முன்னாடி ஆளுங்கட்சியான டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கு ஆதரவான முகமது யூனுஸ் அரசாங்கத்த நிறுவுனாங்க. இது ஒரு வாழும் உதாரணமா இன்னைக்கு நம்ம முன்னாடி இருந்துகிட்டு இருக்க மைக் பென்ஸ் சொல்றது உண்மை அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணமா நம்ம எடுத்துக்கிடலாம். ஆனா, இவங்களுடைய பிரச்சாரம் இந்தியாவுல மிகப்பெரிய அளவுல தோல்வி அடைஞ்சிருச்சு. தொடர்ந்து இங்க இந்த பிஜேபி கவர்மெண்ட் தான் இருந்துகிட்டு இருக்கு. அப்படின்னும் மைக் பென்ஸ் அப்படின்றவர் தான் சொல்லியிருக்காரு. இதுக்கு இவர் நிறைய ஆதாரங்கள குடுத்திருக்காரு. இது ஒரு செய்தியா தான் நான் உங்க முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கேன். யாருக்கு ஆதரவாகவும், உதாரணத்துக்கு இந்திய அரசாங்கத்துக்கு ஆதரவா நான் இங்க பேசல. மைக் பென்ஸ் குடுத்த செய்திய உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அவர் ஆதாரத்தோட நிரூபிச்சிருக்காரு. இது பொய்யி, இதுக்கு எங்ககிட்ட ஆதாரம் இருக்குன்னு இன்னும் வேற யாராச்சும் அமெரிக்கன் அஃபிஷியல்ஸோ, இல்ல உலகத்துல இருக்க வேற யாராச்சும் பேசுனாங்க அப்படின்னா, அதையும் நான் உங்க முன்னாடி பேச தான் போறேன். ஆனா, ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய நேஷனலிஸ்ட் கவர்மெண்ட்ட டீஸ்டபிலைஸ் பண்றது அப்படின்றது அந்த நாட்டினுடைய பொருளாதார முதுகெலும்ப உடைக்கிறதுக்கு சமம். அது யார் பண்ணாலும் அது மிகப்பெரிய தவறு தான். இத பத்தின உங்க கருத்துக்கள கீழ சொல்லுங்க. அமெரிக்காவோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏத்த மாரி தான் இந்த உலகம் இருக்கணுமா? அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல எழுதுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.